அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி கிஸ்வாங்கிற காபத்துல்லால சுத்தப்பட்டிருக்கும் துணியை பற்றி, கருப்பு துணியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிஸ்வாங்கிற கருப்பு துணி முதல்ல வெள்ளை பட்டு துணியாக எஜிப்துலேருந்து தயாராகி வருது. இதோட வெயிட் மட்டும் 670 கிலோகிராம் வெயிட்டு. இதை நெய்கிற இடம் காபத்துல்லாலேருந்து 11 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பேரோட அந்த வருது பாருங்கள். அது ஒரு கண்டெய்னரில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த துணியோட மகிமை என்ன அப்படின்னா, அது வெள்ளை பட்டு துணியாக எஜிப்துலேருந்து இறக்குமதி செஞ்சு அதை கருப்பு துணியாக டை அடிக்கிறாங்க, அதாவது கலர் கொடுக்குறாங்க கருப்பு கலரில். அதோட எழுத்துக்கள்லாம் குரான் வெர்சஸாக தான் இருக்கும். அதோட எழுத்துக்கள் தங்க நூல்களால் நெய்யப்படுது, எம்ப்ராய்டரி பண்ணப்படுது. குரானுடைய ஆயத்துகள் அதுக்கு முக்கியமானவங்களாக கொண்டு போய் தான் அதை வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்க்க பர்மிஷன் கிடைக்கும். அஃபிஷியலி வெப்சைட்டில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு பார்க்கலாம். அதை நெய்கிறதுக்கு 137 ஒர்க்கர்ஸ் இருக்காங்களாம். 8 மாதமாக அதை க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஆனுவலி அதை மாற்றுவாங்க. அப்போ துல்ஹஜ் 9th அரஃபா நாளில் தான் அதை மாற்றுவாங்க. அந்த துணியை கட்டி அரஃபா நாளில் மாற்றி மக்கா ஹஜ்ஜி செய்கிற பயணிகள்லாம் அந்த காபத்துல்லாவை வலம் வரணும். ஹஜ் அப்படின்னா 5வது கடமை, இஸ்லாத்தின் 5வது கடமை. அதை ஃபஸ்ட்டு எஹ்ராம் கட்டிக்கிட்டு தவாப் செய்யணும். தவாப்னா 7 தடவை காபத்துல்லாவை சுற்றி வந்தால் ஒரு தவாப். அதே மாதிரி செஞ்சுட்டு சஃபா மருவா கிடையே நடக்கணும். அப்புறம் அரஃபா மைதானத்தில் போய் தொழுதுட்டு துவா கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஜம்ரம்ங்கிற இடத்துல கல்லெறியணும். அப்புறம் குர்பானி கொடுக்கணும். இதெல்லாம் 5 நாளில் செய்யணும். மினாவில் தங்கணும். அப்புறம் முஜ்தலிஃபா போயிட்டு திரும்பி வந்துடணும். இதுதான் ஒரு ஹஜ் அப்படிங்கிறது. 40 நாள் ஹஜ் பயணம் மேற்கொண்டாலும் அந்த 5 நாள் செய்கிறதான் ஹஜ்ஜி. மற்ற நேரத்தில் உம்ரா செய்வாங்க, எல்லா நற்செயல்களும் செய்வாங்க. ஆனால் இந்த 5 நாட்களில் செய்கிறது தான் ஹஜ்ஜிங்கிறது ஒவ்வொரு வசதியுள்ள ஒரு முஸ்லீமுக்கும் கடமையான 5வது கடமை. இஸ்லாத்தின் ஃபர்ல்கள் 5. 1வது நமக்கே தெரியும், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இந்த 5வது கடமையான ஹஜ்ஜை வசதி உள்ளவங்க, உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க நிவர்த்தி செய்யணும்.